என் இனிய உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வருட ஆண்டில் வைகுண்ட ஏகாதசி எப்போது வருகிறது? இந்த நாளில் எப்படி வழிபட வேண்டும்? என்ன செய்தால் அதிர்ஷ்டம், செல்வ வளம் ஆகியவற்றை பெருமாள் அருள்வார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். முக்கியமான ஏகாதசிகளில் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி மிக மிக முக்கியமானது ஆகும். ஏகாதசி விரதம் இருந்தாலே அளவில்லாத நலன்கள் கிடைக்கும் என்றால் கிருஷ்ணனுக்கு மிகவும் விருப்பமான மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி எப்படிப்பட்ட மகத்துவமான பலன்களை தரும். இந்த ஏகாதசியில் மட்டுமே சொர்க்கவாசல் திறக்கப்படும் நிகழ்வு வைணவ தலங்களில் நடைபெறும். பாவங்களை போக்கி மோட்சத்தை தரும் விரதம் ஏகாதசி விரதம் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டுமல்ல, வாழும்போதே அளவில்லாத ஏராளமான நல்ல பலன்களை தரும் விரதமும் ஏகாதசி விரதம்தான். துன்பம் தீர, வெற்றி கிடைக்க, செல்வம் சேர, நோய்கள் நீங்க என என்ன பிரச்சனை தீர வேண்டும் என்றாலும் ஏகாதசி விரதம் இருக்கலாம். இந்த அனைத்து ஏகாதசி விரதங்களையும் கடைபிடிக்க முடியாதவர்கள் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை மனதார வழிபட்டாலே வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும். பெருமாளின் அருளையும் பெற்று விடலாம். அப்படி அளவில்லாத பல நன்மைகளை தரக்கூடிய ஏகாதசி தான் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி. பாவங்களை நீக்கி பிறப்பு இறப்பு இல்லாத மோட்சத்தை நிலைய தரக்கூடிய விரதம் என்பதால் இதற்கு மோட்சம் ஏகாதசி என்றும் பெயர். இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து இரவு கண் விழித்து பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசித்தால் மோட்சத்திற்கு செல்வத்திற்கு வழி பிறக்கும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டில் வரும் முதல் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. ஜனவரி 9ஆம் தேதி பகல் 12:04 மணிக்கு துவங்கி ஜனவரி 10ஆம் தேதி காலை 10:02 மணி வரை ஏகாதசி திதி உள்ளது. அன்றைய தினம் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வருவதால் இது வேண்டுதல்களை நிறைவேற்றும் அற்புத விரத நாளாக கருதப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி அன்று சாப்பிடாமல் இருந்து அன்றிரவு கண் விழித்து மறுநாள் காலை பாராயணம் செய்து பல வகையான காய்கறிகள் சமைத்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஆனால் அன்று மாலை விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். பெருமாளுக்குரிய மந்திரங்கள் சொல்லி தொடர்ந்து வழிபட வேண்டும். அன்றைய தினம் உணவு, உடை உள்ளிட்ட பொருட்களை இல்லாதவர்களுக்கு தானமாக வழங்கி உதவி செய்தால் மிகவும் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. ஓம் நமோ நாராயண நமக. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஹரே ராமா ராமா ஹரே ராமா ராமா கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராமா. இந்த மந்திரங்களை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உண்மையான பக்தியுடன் பெருமாளின் அருள் கிடைக்க வேண்டும் என இந்த மனதார அந்த வேண்டிக் கொண்டு இந்த மந்திரங்களை சொல்லி வந்தால் மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் காண முடியும்.